வணக்கம் நண்பர்களே. மேரேஜ் ஆர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் நேம் எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் மாற்றுறதுன்னு தெரியலையா? அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்ககிட்ட ஒரு சாலிடான ரீசன் இருக்கணும். சாலிடான ரீசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்டில் நேமை சேஞ்ச் பண்ணலாம். டிவோர்ஸ் கேஸ்க்காக மாற்ற போகிறீங்கன்னா டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அண்டர் ஹெச்எம்ஓபி ஆர் எம்ஓபி. மற்ற ரீசனுக்காக மாற்ற போகிறீங்க, லைக் நியூமராலஜி அப்படி இல்லைன்னா பர்சனல் விஷக்காக மாற்றுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன ரீசனுக்காக மாற்றுறீங்கன்றதை கிளியராக அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணாலே போதும். இந்த டாக்குமெண்ட் தான் இதுக்கப்புறம் இருக்க போகிற எல்லா ப்ரொசீஜருக்குமே ஒரு பேஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு டாக்குமெண்ட்டில் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, அஃபிடவிட் ரெடி பண்ண போகிறீங்க. அஃபிடவிட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க போகிறோம். அதில் சில டீட்டெயில்ஸை ரெடி பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், ஓல்டு நேம் அண்ட் நியூ நேம். பேசிக்கலி ஓல்டு நேம் அப்படின்றது இப்போ கரண்ட்டாக டாக்குமெண்ட்டில் இருக்க உங்கள் நேம். நியூ நேம் அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க நேமை என்னவா சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டீட்டெயில் இருக்கணும். தேர்டு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாலிடான ரீசன், எந்த ரீசனுக்காக சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸையும் அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி நோட்ரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி அதை அட்டஸ்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நோட்ரி ஆஃபீஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும். இதுதான் ஸ்டெப் 2. அஃபிடவிட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணணும். அது லோக்கல் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நேஷனல் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. டிஃப்ரென்ஸ் என்னன்னா நேஷனல் நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் எதில் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பப்ளிஷிங் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் மேண்டேட்ரி டு பப்ளிஷ். நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் கெசட் பப்ளிகேஷன். கெசட் வந்து யூஸ்வலாக கலெக்டர் ஆஃபீஸில் தான் அப்ளை பண்ணணும். த ஃபீஸ் வில் பி அரவுண்ட் ₹1000. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா கெசட் வந்து 4 to 6 months ஒன்ஸ் தான் வரும். ஸோ டைமும் இந்த ஸ்டெப்பில் அதிகமாகவே எடுக்கும். பட் ஒன்ஸ் கெசட்டில் உங்களோட நேம் வந்துடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், வேணும்னா யூ கேன் ஸ்கிப். கெசட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பேப்பர் ஆட் வேணும்னா கொடுக்கலாம். இது as I have already stated ஆப்ஷனல் தான். ஆனால் உங்களுக்கு உங்கள் ரெக்கார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கன்ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணலாம். இஃப் நாட்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், டாக்குமெண்ட்ஸ் அப்டேஷன். கெசட் அப்ளை பண்ணி பப்ளிஷ் ஆகி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் உண்மையான ஜாபே இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இ-சேவை ஆர் TNGU இந்த 2 ஆப்பில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப் கிடையாது, இட்ஸ் வெப்சைட். நெக்ஸ்ட்டு ஆதார் அப்டேஷன். ஆதார் அப்டேஷன் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் பண்ணிக்கலாம். தேர்டு, பேன் அண்ட் ITR. இது இன்கம் டேக்ஸ் சைட்டில். இது எல்லாத்துக்கும் நமக்கு கெசட் காப்பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தேவைப்படுது. அதனால தான் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கெசட்டை வந்து அப்ளை பண்ணுறோம் அண்ட் அது பப்ளிஷ் ஆகுது. இப்போ இவ்வளோதாங்க ப்ராசஸ். இதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் கிடையாது. இதெல்லாம் அப்டேட் பண்ணாலே உங்களோட நேம் எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மாறிடும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் பேப்பருக்கு ஒரு 100 rupees, கெசட்டுக்கு ஒரு 1000 rupees. ஏன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறோன்றப்ப அங்கே பே பண்ணணும். தேர்டு, நியூஸ் பேப்பர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோக்கல் நியூஸ் பேப்பரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு காஸ்ட் வரும், நேஷனல் நியூஸ் பேப்பரில் பண்ணுறதா ஒரு காஸ்ட் வரும். ஸோ அது கரெக்டாக சொல்ல முடியாது, இட் மே வேரி. நெக்ஸ்ட்டு நோட்டரியும் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ டோட்டலாகவே ஒரு 1500 to 3000 வரைக்கும் வரும் அமௌண்ட்டு. மேபி அதுக்கு மேலேயும் போகலாம், ஒரு கம்மியாகவும் ஆகலாம். டைம்லைன் பெருசாக கிடையாது, மேபி ஒரு வீக்ஸ் தான் ஆகும். ஆனால் கெசட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்போ இட் மே டேக் மந்த்ஸ், பிகாஸ் கெசட் 4 to 6 months ஒன்ஸ் தான் வரும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் பீரியடில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா
மோஸ்ட்டாக நமக்கு சீக்கிரமே வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ல நேம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ப்ராசஸை பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.